சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு மற்றும் அந்த வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம், இந்த இரண்டு வழக்குகளையும் சிறப்பு புலனாய்வு குழு உயர்நீதிமன்றம் அமைத்திருந்த அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இந்த இரண்டு வழக்குகளும் விசாரணையை கிட்டத்தட்ட இறுதி விசாரணையில் முடிந்து அந்த ஆவணங்களை தயாரிக்கக்கூடிய பணி நடந்து வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விரைவில், அதாவது ஒரு வார காலத்திற்குள்ள இந்த இரண்டு வழக்குகளிலுமே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு, இந்த வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு அதில் வேறொரு நபரினுடைய தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்தது. அந்த விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இந்த அறிக்கையில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம், அதற்கு தேசிய தகவல் மையம் இவர்கள்தான் அந்த தொழில்நுட்ப கோளாறு என்ற ஒரு காரணத்தை தெரிவித்திருந்தார்கள். அதுதான் காரணம் என்று இந்த அறிக்கையை வைத்து பிடிக்கிறார்களா, அல்லது வேறு யாரானும் இந்த வழக்கில் யாரை குற்றம் சாட்டி இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் என்பதெல்லாம் விரைவில் தெரிய வரும். இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த இரண்டு வழக்குகளினுடைய அறிக்கையை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் ஞானசேகரனை தற்பொழுது ஒரு 7 திருட்டு வழக்குகளில் தற்பொழுது பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஞானசேகரனுடைய பயன்படுத்தி இருந்த அந்த காரை தற்பொழுது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது போன்ற இதற்கு முன்பும் கூட ஞானசேகரன் தொடர்புடைய வழக்குகளில் எல்லாமே இவர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக அந்த பணத்தை வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார். ஒரு பண்ணை வீடு தொடர்பான கார்கள் எல்லாம் இதற்கு முன்பே காவல்துறையால் முடக்கப்பட்டிருக்கிறது, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்பொழுதும் கூட அவருடைய இந்த காரையும் கூட பறிமுதல் செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.